ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். மட்டன் குழம்புக்கு இவ்வளோ மல்லி எடுத்துக்கிறேன், வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. சீரகம் இவ்வளோ போட்டுக்கிறேன், மிளகு வந்து இவ்வளோ போட்டுக்கிறேன், சோம்பு இதையும் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுப்போம். இதில் வந்து மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு 4 போட்டிருக்குது. வரமிளகா வந்து ஒரு 8 எண்ணம் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து 8 போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 2 வரமிளகா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலுக்கு வந்து இது ரெடி ஆகிருச்சு. குழம்புலேயே வந்து ஒரு 4 கடலைப்பருப்பும் 4 உளுந்தம்பருப்பும் சேர்த்திருக்கிறேன். இதையுமே வறுத்து அந்த குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகா, மல்லி, சீரகம், அது கூட சேர்த்துக்கலாம். கலர் மாறினோடனே எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நான் வந்து இவ்வளோ வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு. இஞ்சி வந்து இவ்வளோ நீளம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு இருக்குது. அதையும் போட்டு வதக்குவோம். இப்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வதக்குவோம். இது கூடயே அந்த இஞ்சி பூண்டையுமே அப்படியே நான் போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் மீதி இருக்குது, அதையுமே சேர்த்து போட்டுறேன். இப்போ வந்து நல்லா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும் மட்டன் குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா இனிப்பு அடிச்ச மாதிரி இருக்கும், அதனால் வந்து போடுறதில்ல. வெங்காயம் வந்து இப்போ நல்லா 3/4 பதத்துக்கு வதங்கிடுச்சு. இது கூட வந்து பட்டை, ஒரு 6 கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே வந்து துருவி வச்ச தேங்காய் பாருங்கள், ஒரு கைப்பிடி போட்டுறேன். போட்டு அதையே 2 வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு தேங்காயும் வெங்காயம் சேர்ந்து ஒரு பேஸ்ட்டு, அந்த வரமிளகா பொடி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்தோம் இல்லையா, மல்லி, அதையும் வந்து பொடி பண்ணிடலாம் குழம்புக்கு. இப்போ நான் வந்து 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கிறேன், ஆட்டுக்கறி. இதை வந்து நம்ம எப்படி குழம்புக்கு ரெடி பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். குக்கர் வச்சுருக்கிறேன், சூடாகிட்டுருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் வச்சு கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா, நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சாதான் அந்த நல்லெண்ணோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிடணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஸ்மெல் தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டு அப்படியே சுருளாக வதக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் சுருளாக வதக்குவோம். மட்டன் அப்படியே சுருண்டு போகும் வதக்கையில். இப்போ இந்த மட்டன் வந்து நான் 5 நிமிஷம் இப்படி வந்து குக்கரில் சும்மா எதுவுமே தண்ணியே ஊற்றாமல் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இப்படி பரட்டி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. அதுலேயே கொஞ்சம் மட்டன் வெந்திருக்கும். அடுத்தது வந்து அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, மசால் பொடி, குழம்பு பொடி, அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பரட்டி விடுவோம். இது கூட வந்து அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அதையுமே வந்து மட்டனோடு சேர்த்து நல்லா பரட்டி விடலாம்.
இது கூட அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டு பரட்டி விடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி அதை ஊற்றி 2 பரட்டுவோம். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். அப்படியே மட்டனை கொதிக்குது. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ இந்த மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தாச்சு. இப்போ வந்து நாம் ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஊற்றலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு குழம்பு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுவோம். இப்போ இதிலே வந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும் கொஞ்சம் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மூடி வைங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு விசில் போட்டாச்சு. ஒரு 5 இல்லை 6 விசில் விட்டு எடுப்போம். மட்டன் குழம்பு இப்போது 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிருச்சு. மட்டனுமே வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து தாளிச்சுடலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 பட்டை போட்டிருக்கிறேன். திருண்டு பட்டை போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிப்போம். பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை ஆயிலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அது போட்டாச்சு. நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் மெரூன் கலரில் வரணும். வந்துடுச்சுன்னா குழம்பு தாளித்து குழம்புக்கு வேறு ஊற்றிடலாம். இப்போ இந்த பதம் வந்தவுடனே அந்த வெங்காயம் கலர் மாறி இருக்குது, லைட்டாக அந்த மெரூன் கலருக்கு வருது. இப்போ வந்து நம்ம தாளிப்படுத்து குழம்புல கொட்டிடலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படியே கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.